இப்போ 1லேருந்து 100 வரை உள்ள எண்களை எழுதிடுறோம். முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், 1 முதல் 100 கட்டங்கள் எழுதிட்டு முதல்ல 2 தவிர 2 மடங்கு, அதான் 2ஆம் வாய்ப்பாட்டில் உங்களுக்கு ஈஸியாக சொன்னால் 2ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குறதானா 2, 4, 6, 8, 10, 12 2ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குறது 2 மடங்குகள் அல்லனா இரட்டைப்படை எண்கள் எல்லாமே ஒன்று தான். இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையும் முதல்ல கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 3 என்பது பகா எண். ஏன்னா அதுக்கு வகுத்தி 1 அந்த எண்ணு மட்டும்தான். ஆனால் அதனுடைய மடங்குகள் எல்லாமே பகு எண்களாக இருக்கும். 3ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் 3, 6, 9, 12, 15, 18, 21 இது மாதிரி அந்த எண்களை 3 மடங்குகளை எல்லாத்தையும் முதல்ல கிராஸ் பண்ணிடணும். அடுத்தது 5 என்பது பகா எண். ஆனால் அதுக்கு வகுத்தி 1 5 மட்டும்தான். ஆனால் 5 மடங்குகள் எல்லாமே பகு எண் தான். அந்த 5 மடங்கு 5, 10, 15, 20, 25, 30, 35 அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடுறோம். அடுத்ததாக 4 என்பது இரட்டைப்படை எண் தான். 2ஆம் கட்டத்தில் அடிக்கப்பட்டு விட்டது. 4 இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால அது ஏற்கனவே 4ஆல் வகுப்படுற எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள். முதல்ல இரட்டை எண்ணை அடிச்சிட்டோம். மீதி உள்ள எண்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா 1லேருந்து 100 வரைக்குள்ள 25 பகா எண்கள் இருக்குது. இப்போ நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது, 10லேருந்து 20 வரைக்கும் உள்ளது அப்படின்னு பிரித்து எழுதும்போது 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது 2, 3, 5, 7. பிள்ளைங்களை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லை பரீட்சையில் எழுதுறதுக்கோ 2, 3, 5, 7 10ல் உள்ளது 2, 3, 5, 7. 20க்குள்ளார 11, 13, 17, 19. 30க்குள்ளார 23, 29, 31க்குள்ளார இது மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்ம பகா எண்களை சொல்லிக்கும் பொழுது அந்த பகா எண்கள் ரிமைனிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்போ பரீட்சையில் கேட்கும்போது 20லேருந்து 30 உள்ள பகா எண்களை எழுதுக அப்படிங்க விளையாட்டுத்தனமாக ஒவ்வொரு குரூப்பாக பிரித்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள பகா எண்களை சொல்லு, 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள பகா எண்களை சொல்லு அப்படின்னு பண்ணும்பொழுது அதுங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகிடுது. அப்புறம் 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படிங்கிறத நல்ல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இரட்டை எண்களில் ஒரே ஒரு பகா எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகா எண் எது அப்படின்னும் பொழுது 2 என்பது இரட்டை எண்களில் ஒரு பகா எண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுதான் பகு எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம்.